ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு யுவதி டாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டெசர்ட் பார்க்க போகிறோம். சேமியா வச்சு நவாபி சேமியா ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் சேமியா, குனாஃபா சேமியான்னு வாங்க. இதை நல்லா கையாலே இது மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உடச்சா போதும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். உடச்சி வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த பட்டரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா சேமியாலையுமே பட்டர் வந்து படுற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதுனால அந்த பட்டரோட ஃப்ளேவர் நல்லா அந்த சேமியாவில் இறங்கும். இப்போ 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே சர்வ் பண்ணால் கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் சேமியா. அதனால் நான் 1/4 கப் அளவுக்கு மட்டும் பால் எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சேமியா ரெடி ஆயாச்சு. இப்போ உள்ளே வைக்கிற க்ரீம் ஸ்டஃபிங்க்கு 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். 2 கப்பு பாலில் 1/2 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு லம்ப் இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூடான பாலில் சேர்த்திங்கன்னா உடனே கட்டிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுனே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி திக்காக ஆரம்பிக்கும். இந்தளவுக்கு திக்கானோடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு கிண்டி விட்டுனே இருங்க. ஏன்னா அந்த அடி சூடுலேயே பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே கெட்டியாகும். இப்போ லேயர் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாவில் 1/2 மட்டும் எடுத்து கீழே அப்படியே லேயர் பண்ணிக்கிறேன். இதுமாதிரி ஜென்ரலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப்பாக நல்லா ஓல்டாக இருக்கும். இதுமாரி ஒரு குட்டி கிண்ணமோ இல்லை டம்ளரோ வச்சு நம்ம இதுமாரி அழுத்தி விட்டுக்கிட்டோம்னா ஷேப் நல்லா ஓல்டாக இருக்கும். மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு மேலே மீதி இருக்கிற சேமியாவை லேயர் பண்ணிக்கோங்க. க்ரீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தளதளன்னு இருக்கிறதுனால சேமியா மேலே ப்ரெஸ் பண்ணும் போது ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ மேலே நட்ஸ் சாப் பண்ணி சேர்த்துக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே அதை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் நான். இது ஆப்ஷனல் தான். ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 ஹவர்ஸ்க்காவது அட்லீஸ்ட் இருக்கணும். இப்போ 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இது மாதிரி அழகாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நடுவில் எவ்வளோ கஸ்டர்ட் க்ரீம் லேயர் இருக்குது பாருங்கள். இது மேலே பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணாமையும் சாப்பிட்லாம். நான் ஆட் பண்ணி சாப்பிட்றேன். இது ஆப்ஷனல் தான். ரொம்ப ஈஸியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.